மார்க் 16:15. பின்பு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் புறப்பட்டு போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்றார். அருமையானவர்களே, உயிர்த்தெழுந்த இயேசு சீஷர்களுக்கு கொடுத்து சென்ற கடைசி கட்டளை இங்கே நாம் வாசிக்கிறோம். இதில் 3 காரியங்களை அவர் சொல்கிறார். உலகமெங்கும் போங்கள், சர்வ சிருஷ்டியும் சந்தியுங்கள், எல்லாருக்கும் ஒரே செய்தியை சொல்லுங்கள். அது என்ன? சுவிசேஷம். சுவிசேஷம் என்றால் நற்செய்தி என்று பொருள். யாரை பற்றிய நற்செய்தி என்று மார்க்கு 1:1 நாம் வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை பற்றிய சுவிசேஷத்தின் ஆரம்பம் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே நம்முடைய ஊழியத்தினுடைய மையப்புள்ளி கிறிஸ்து. அவர் நல்லவர் என்பதை சர்வ சிருஷ்டிக்கும் எடுத்து சொல்வது நம்முடைய கடமை. காரணம், கர்த்தர் அவ்வளவு கிரயம் கொடுத்திருக்கிறார். இந்த நாட்கள் நாம் பார்த்து கொண்டு வருகிறது போல அடிக்கடி ஜெபியுங்கள், கர்த்தாவே பிரகாசமான மனக்கண்களை எனக்கு தாரும், உள்ளே இருக்கிற ஆவியின் கண்கள் திறக்கப்படட்டும், ஆவி உலகத்தை பார்க்க உதவி செய்யும், கல்வாரியை பார்க்க உதவி செய்யும் என்று ஜெபியுங்கள். அது உங்களுக்கு நல்ல லாபத்தை பெற்று தரும், மிகுந்த ஒரு மகிழ்ச்சியை உங்களுக்கு கொண்டு வரும். காரணம், ஒரு குருடன் தடவைட்டு தெரிஞ்ச மாதிரி தான் ரசிக்கப்பட்டிருக்கோம், பரிசுத்தாவி பெற்றிருக்கோம். ஆனால் கண்கள் திறக்கப்படவில்லை என்றால் குருடன் தடவைட்டு தெரிஞ்ச மாதிரி நடந்து தெரிகிறோம் என்பதை திட்டமாய் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். இதன் மேலான ஒரு படி அருமையானவர்களாகவே தேவன் ஆவியாக இருக்கிறார், தேவ தூதர்கள் ஆவியாக இருக்கிறார்கள், பிசாசு ஆவியாக இருக்கிறான். ஆவி உலகத்தில் ஜீவித்து கொண்டிருக்கிறோம். ஆகவே ஆவியின் கண்கள் நல்ல விசாலமாய் திறந்து பார்ப்பது நல்ல லாபத்தை தரும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இந்த இயேசுவை பற்றி ஒரு காரியத்தை மாத்திரம் மனதிலே நீங்கள் வைத்துக்கொள்ள வேண்டும். கர்த்தர் நல்லவர். ஒரு வேளை உங்களுடைய வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் இருக்கலாம். பிசாசு அருமையானவர்களே நமக்கு தொந்தரவு கொடுக்கறதுக்காக பிரச்சனைகளை உருவாக்கலாம். ஆனால் வார்த்தையை உறுதியாய், மறுபடியும் சொல்லுகிறேன், உறுதியாய் பிடிப்பீர்கள். ஆனால் அந்த பிரச்சனையிலும் கர்த்தர் உங்களுக்கு விடுதலையை தருவார். நல்லவர் என்பதை ஒருபடி மேலே உணர்ந்து கொள்வீர்கள். பாருங்கள், எளிதாக அப்படியே பழம் பழுத்து வாயில் விழுகிற மாதிரி விழுந்துவிடும் என்று எதிர்பார்க்கிறோம். பொதுவாக நம்முடைய சுபாவம் அது. என்னையும் சேர்த்தான் சொல்கிறேன். லேசாக வாசிடுச்சுன்னா ரொம்ப சந்தோஷம் நமக்கு. ஆனால் இந்த ஆவி உலகம் எதிர்ப்பு இருக்கிறது. பிசாசு செத்து போகல, கர்த்தர் அவனை மடங்கடித்து விட்டார். ஆனால் உயிரோடு தான் இருக்கான். இன்னும் அவனை முடிஞ்ச சேட்டையை அவன் பண்ணிட்டு தான் இருக்கிறான். இதை மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும். ஆகவே வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், இதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். ஆகவே ஜெயிப்பதற்கு தீர்மானம் பண்ணி, சில சமயங்களில் சோர்வுகள் வந்தாலும் வாக்கு தத்தத்தை இறுக பற்றி கொள்ளுங்கள். பாருங்கள், கர்த்தர் நல்லவர் என்பதை குறித்த ஒரு சில கருத்துக்களை நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். ஆதியாமத்துக்கு திரும்புவோம். ஆதியாமம் 2:9. ஆதியாமம் 2:9. தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமுமான சகலதமான விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார். தேவனாகிய கர்த்தர் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் மரண விருட்சத்தையும் முளைக்க பண்ணினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்கள், அநேகருக்கு இது இஷ்டமில்லை. மத்தியில் கொண்டு போய் மரண விருட்சத்தை எதுக்கு வச்சார், வைக்காமல் இருந்திருக்கலாமே என்று யோசிக்கிறார்கள். ஆனால் தேவன் சர்வஞானி. மறுபடியும் சொல்லுகிறேன், தோட்டத்தில் ஓரத்தில் எங்கேயோ கார்னரில் கொண்டு நடலை, சென்டரில்
மத்தியிலே மரண விருட்சத்தை வைத்தார். ஜீவ விருட்சத்தை சாப்பிடலாம், சாவாமல் இருக்கலாம். மரண விருட்சத்தை என்றைக்கு நீ சாப்பிடுகிறாயோ அன்றைக்கு சாகவே சாவா என்று ஆதியாகமம் 2:17 ஒரு எச்சரிக்கையை அவனுக்கு கொடுத்து அந்த மரத்தை அங்கே வைத்தார். அந்த மரம் அது சீத்தாப்பழமா, அது பலாப்பழமா, அது கொய்யாப்பழமான்னு இன்றைக்கி பைபிள் ஸ்கூலில் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கான். அருமையான எல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம் பாருங்கள். அது என்ன பழமாகவும் இருந்துட்டு போகுது. ஆனால் அந்த மரம் அங்கே இருக்க வரைக்கும் உனக்கு ஒரு ஆண்டவர் இருக்கிறார் என்ற உணர்வு ஆதாமுக்கு உள்ளே எப்போதும் இருந்தது. எனக்கு மேலே ஒரு ஆண்டவர் இருக்கிறார், அவர் சொல்லி இருக்கிறார், தொடக்கூடாது. தொடாமல் இருக்கும் வரைக்கும் என்ன நடந்துச்சுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். தோட்டம் ஏதேனாவே இருந்தது. ஆதாம் ஒன்றும் செய்யலை, ஏதோ பண்படுத்தினா, மண்வெட்டி பிடிச்சான், பண்படுத்தினான், அவ்வளோதான் செய்தான். வேறு இவனும் வெட்டி முறிக்கலை. காரணம் அருமையானே, மழை முதற்கொண்டு எல்லாம் இயற்கையில் ஏற்கனவே இருந்தது. மூடுபனி பூமியை மூடிட்டு என்று எழுதப்பட்டிருக்கிறது. மழை தேவையில்லை. ஆகவே வேர்வை சிந்தவில்லை. ஆனால் பொன்னை அனுபவித்தான். அவன் வாழ்ந்த பூமியிலே பொன் விளைந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. இது நாம் கேள்விப்படாத ஒன்று. அதுதான் தேவன். தேவன் யார் என்பதை அருமையானவர்களே பிரகடனப்படுத்துவதற்கு தான் ஆலயங்கள் இருக்கிறது. தேவனை குறித்த ஒரு அறிவு அது உங்களை மேம்பட செய்யும். ஆகவே தேவன் மனிதனை பிச்சைக்காரனாக ஏதேன் தோட்டத்தில் படைத்து அங்கே வைக்கவில்லை, ஒரு ராஜாவை போல படைத்து வைத்தார். அவன் தோட்டம் ஏதேனாக இருந்தது. எது வரைக்கும் கேட்டால் ஆண்டவர், எல்லாரும் சொல்லுவோம் சத்தமாக, ஆண்டவர். சத்தம் போதாது, ஆண்டவர் இயேசு. கவனியுங்கள், உங்கள் வாழ்க்கையில் அப்படி தான், என் வாழ்க்கையில் அப்படி தான். எப்போதும் ஆண்டவர், ஆண்டவர் இயேசு. அருமையான இதுதான் கிறிஸ்துவத்தினுடைய மையம். பாருங்கள், ஆண்டவர் இயேசு என்று அறிக்கையிடாத எந்த ஒரு மனிதனும் பரலோகத்துக்குள்ளே பிரவேசிக்க போகிறதில்லை. காரணம், போன வாரத்தில் சொன்னேன், வானமும் அவருடையது, பூமியும் அவருடையது. இஸ் த ஓனர். அவரை ஆதாம் ஆண்டவர் இல்லைன்னு சொல்லி நிராகரிச்சிட்டான். இன்றைக்கு தாயின் வயிற்றிலே பிறந்த மனிதன் இயேசுவே நீர் ஆண்டவர் என்று உள்ளத்தின் ஆழத்திலே விசுவாசித்து வாயிலே அறிக்கையிட இல்லை என்றால் பரலோகத்துக்குள்ள இடமே கிடையாது. அவன் எந்த பாதிரியாக இருக்கலாம், தீர்க்கதரிசியாக இருக்கலாம், சீஃப் பாஸ்டராக இருக்கலாம். பாருங்கள், வாயில் இயேசுவே நீர் ஆண்டவர் என்று அறிக்கையிட வேண்டும் என்ற இந்த கண்டிஷன் மிக மிக முக்கியமான ஒரு கண்டிஷன் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அவை தான் அந்த காலைவெளியில் இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளாதவர்கள் ஒருவர்கள் இங்கே இருப்பீர்களானால் கிறிஸ்தவ மதத்திலே நீங்கள் இருக்கலாம், ஆனால் கிறிஸ்து உங்களுக்குள்ளே இல்லை. கிறிஸ்து உள்ளே வரணும்னு சொன்னால் கர்த்தரை உள்ளே ஏற்றுக்கொண்டு வாயிலே நீர் ஆண்டவர் என்று அறிக்கையிட வேண்டும். பாவங்கள் என்பது பல செயல்கள். அதுமாதிரி குடி, வெறி, வேசித்தனம் எல்லாம் பாவம். அது லிஸ்ட்டு போட்டுக்கிட்டே போகலாம் அங்கேருந்து ஏமலை வரைக்கும். பாவம் என்பது ஒன்றே ஒன்று. இயேசு பாவங்களை தொலைக்க வரவில்லை, பாவத்தை தொலைக்கும்படி இந்த உலகத்திற்கு வந்தார். பாவம் என்பது என்ன? இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளாத குற்றம் மாத்திரம்தான் பாவம் என்று சத்தியவேதன் சொல்லுகிறது. தெரியாவிட்டால் தெரிந்து கொள்ளுங்கள். விசுவாசிகள் நல்ல ஞான அறிவுள்ளவர்களாக இருக்க வேண்டும். இதுதான் பரிசுத்த ஆவியானுடைய ஆசையாக இருக்கிறது. அவன் பீடி குடிச்சிட்டான், பொடி போட்டான்னு சொல்லி இந்த அற்பத்தனமான காரியங்களே அருமையானவர்களே வாயிலே வைக்கக்கூடாது. நான் சொல்கிறேன், பாவம் என்பது ஒன்றே ஒன்று. கர்த்தரை ஆண்டவராக வைக்காதது நிராகரிக்கிறது. அது அருமையானவர்களே, பாவம் அதற்கு நிவாரணம் பண்ணும்படி இதோ உலகத்தின் பாவங்களே கிடையாது, பாவத்தை சுமந்து தீர்க்கும்படி வெளிப்பட்ட தேவாட்டுக்குட்டி. அந்த ஒரு பாவம் ஆதாம்
செய்தான் பாருங்க. அதுதான் பாவம் என்பதை தெரியாவிட்டால் தெரிந்து கொள்ளுங்கள். பாவம்னே குடிக்காம இருக்காம வேஸ்தான் பண்ணுறான்னு இப்படியே பூத கண்ணாடி போட்டு சிலர் ரிசர்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இவளெல்லாம் அதனாலே வந்த பலாபலன். ஆண்டவராக கர்த்தரை ஒரு மனிதன் ஏற்றுக்கொள்வானால் இவளெல்லாம் ஒளிந்து போய்விடும். எங்கே இருக்குன்னு தெரியாது. அதெல்லாம் ரொம்ப மைனர். ஆகவே கர்த்தரை உள்ளத்திலே ஆண்டவராக அருமையானவர்களே அறிமுகப்படுத்த வேண்டும். இதுதான் ஊழியம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் விசுவாசிகள் ஊழியம் செய்ய போகும்போது என்ன செய்ய போகிறோங்கிற சரியான ஒரு அறிவு நமக்கு தேவை. ஆகவே அவன் அந்த மரத்தினுடைய கனியை தொடக்கூடாது என்று கர்த்தர் அருமையானவர்களே அவனுக்கு கட்டளை கொடுத்திருந்தார். ஆனால் சாத்தானுடைய வஞ்சம் என்னன்னு சொன்னால், அவன் திருட்டு போய பாருங்க, அவனுக்கு ஏற்கனவே கர்த்தரவனை மடங்கடிச்சிட்டாரு. ஆனால் அருமையானவர்களே அவனுடைய சுபாவம் மாறவில்லை. அதே ஆள் தான் திருடவும் அழிக்கவும் கொல்லவும் வருகிறானே அந்தி வேறே ஒன்றுக்கு வரான். ஒன்றும் அவனுக்கு தெரியாது. இதுதான் தெரியும். டெஸ்ட்ரக்டிவ் ஒர்க் தான் அவனுக்கு தெரியும். கன்ஸ்ட்ரக்டிவ் ஒர்க்கு பாருங்கள், உருவாக்குகிற ஒன்று, உங்களை மேலாக்குகிற ஒன்று, உங்களை ஆசீர்வதிக்கிற ஒன்று, உங்களை உருப்பட வைக்கிற ஒன்று அவனுக்கு தெரியாது. கெடுக்கிறது தான் அவனுடைய வேலை. பாருங்கள் அருமையானவர்களே, அவனுக்கு நல்லா தெரியும் இந்த மரத்தினுடைய கனியை சாப்பிட்டுட்டா அது என்ன மரமோ தெரியாது. பாருங்கள், இனிக்குமோ புளிக்குமோ அது நமக்கு தேவையில்லை. ஆனால் சாப்பிட்டு அவர் பெரிய ஒரு துரோகம் தேவனுக்கு செய்கிறான். அது என்ன? கர்த்தரை ஆண்டவர் இல்லைங்கிறத அகில உலகத்துக்கும் காண்பிக்கிறான். தேவ தூதர்களுக்கும் பிசாசுகளுக்கும் எல்லாத்துக்கும். பாருங்கள், வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே, பிசாசுக்கு தெரிஞ்சதுனால எத்தனை 1000 மரங்கள் இருக்கிறது, அங்கெல்லாம் வரல. அந்த திருட்டு போய எப்படியோ ஒதுக்கி அவளை அந்த மரத்திட்ட கொண்டு போய் அதை சாப்பிட வச்சு, அவள் சாப்பிட்டு கெட்டது மாத்திரம் இல்லை, அவனையும் சாப்பிட வைத்தாள் என்று ஆதியாகமம் 3:6 சொல்லுகிறது. சாப்பிட்ட மாத்திரத்திலே அருமையானவர்களே பலவிதமான தீய விளைவுகள், அருமையானவர்களே இமேஜின் பண்ண முடியாதபடி, கற்பனை செய்ய முடியாதபடி பயங்கரமான தீமைகள் முழு உலகத்திற்கு வந்தது. பாருங்கள், இது சாத்தானுக்கு தெரியும், ஆனால் ஆதாமுக்கு தெரியாது. அதுதான் ஒரு தந்திரம். பிசாசானவன்ட்ட வேற ஒன்றும் கிடையாது, தந்திரம் இருக்குதுன்னு போட்டிருக்கு. விசுவாசிகளுக்கு தெரியாது, அவனுக்கு தெரியும். ஆகவே விளைவுகளை அவன் படம் எடுத்து காமிக்க மாட்டான். பொய்யை பேசிகிட்டு இருப்பான். பாவத்தை செய்தா பின்னாலே பெரிய விளைவுகள் தொடர்ந்து கொண்டே இருக்கும். ஜெனரேஷன்ஸ் ஆஃப்டர் ஜெனரேஷன்ஸ், தலைமுறையாக அதனுடைய பாதிப்புகள் இருக்கும் என்பதை திட்டமாய் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே தான் பாவம் என்பது விளையாட்டு காரியம் கிடையாது. அது அதனுடைய விளைவுகள் இன்றைக்கு வரைக்கும், ஆண்டுகள் பல ஆயிரம் கடந்து போய்விட்டது, இன்றைக்கும் இந்த உலகம் அதை அனுபவித்து கொண்டிருக்கிறது. ஆகவே அதை சாப்பிட்டார்கள். சாப்பிட்ட மாத்திரத்திலே பாருங்கள், குடும்பம் கட்டு போச்சு, அவ்வளோதான். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். காயின் தன் சகோதரனாய் ஆபேலோடு பேசினான். அவர்கள் வயல்வெளியில் இருக்கும் சமயத்தில் காயின் தன் சகோதரனாய் ஆபேலுக்கு விரோதமாய் எழும்பி அவனை கொலை செய்தான். கேன் யூ இமேஜின்? நீங்கள் கற்பனை செய்து பார்க்க முடியுமா? இன்றைக்கு கூட பாருங்கள், கொலைன்னு சொன்னால் வெரி ரேர். அருமையானவர்களே, 1000ல் 1 தான் விழுது. மனுஷன் யோசிக்கான் கொஞ்சம். ஆனால் பிறந்த பிள்ளை இந்த அருமையான அழகான தோட்டத்தில், தேவன் படைத்த இந்த தோட்டத்தில், தேவன் படைத்த இந்த குடும்பத்தில் பிறந்த பிள்ளை சொந்த தம்பியை கொல்றதுக்கு அவன் யோசிக்கவே இல்லை. கொன்னுபிட்டு கர்த்தட்டன்னு அவன் தைரியமாக பேசிக்கிட்டு இருக்கான். சமுதாயம் சீர்கட்டு போய்விட்டது. காயினுக்கு பிறந்த பிள்ளைகள்லாம் அவனை மாதிரி தான் இருக்கும். ஆகவே மனுக்குலம் முழுவதும்
ஆதாமுடைய பாவத்தினாலே தீட்டுப்பட்டு போய்விட்டது என்பதை திட்டமாய் தெரிந்து கொள்ளுங்கள். அதனால்தான் வேதம் சொல்கிறது, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களானார்கள். ஒருத்தையும் பாவம் செய்தா எல்லாருக்கும் அதனால் பாதிப்பு ஏற்படுமா? ஆம் என்று வேதம் சொல்கிறது. என்றால் அவனுடைய வித்திலிருந்து தோன்றுகிற எல்லாம் பிசாசின் வித்து என்பதை திட்டமாக அறிந்து கொள்ளுங்கள். ரெண்டாவது, அருமையானவர்களே, அவனுடைய பண விஷயம் பாதிக்கப்பட்டது. ஆதியாகமத்தின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் விதமாய் வாசிக்கிறோம். ஆதியாகமம் 2:11, முதலாம் ஆற்றுக்கு பைசோன் என்று பேர், அது ஆபிலா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடும், அவ்விடத்திலே பொன் விளையும். வேலெல்லாம் ஆச்சரியமாக இருக்கிறது. நான் நம்புகிறேன். இந்த நம்பிக்கை என்னை குப்பையிலிருந்து மேலே கொண்டு வந்து விட்டது. பொன் விளையும். பாருங்கள், நெல் விளையிறையும் கோதுமை விளையிறையும் நாம் நம்புகிறோம். ஆனால் தேவன் சொல்கிறார் பொன் விளையும். தேவனுக்கு நெல்லும் பொன்னும் ஒன்று தான். நத்திங், மணி இஸ் நத்திங். அந்த தேவன் ஆண்டவர் இயேசு, அவர்தான் பெருசு. அவரை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு அவரை மைய பொருளாக குடும்பத்தில் வைத்திருப்பீர்களானால் குடும்பம் வாழும் என்று சொல்லுகிறேன். அருமையானவர்களே, இதுக்கு அந்த டெக்னிக்கும் இந்த டெக்னிக்கும் நான் ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் இயேசு, அவருக்கு கொடுக்கின்ற மரியாதை, அவருக்கு கொடுக்கின்ற இடம், எந்த தீர்மானம் எடுத்தாலும் முதலாவது கர்த்தர். அவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்போம், அவருக்கு இஷ்டம்னா செய்வோம், இல்லைன்னா நமக்கு எவ்வளோ இஷ்டம் இருந்தாலும் அதை தூக்கி தூர வைப்போம். வாழ்வீர்கள், ஒரு நாளும் தோற்று போக மாட்டீர்கள். கவனிங்க, இந்த முட்டாளாதாமுக்கு இதெல்லாம் தெரியவில்லை. இந்த வளமான தோட்டத்தை அவன் பார்க்கவில்லை, பார்க்க விட மாட்டான் பிசாசு. ஆகவே அடுத்த வசனம் சொல்கிறது, அந்த தேசத்தின் பொன் நல்லது. டூப்ளிகேட்டு, ரோல்டு கோல்டு, கவரிங்கு, இதெல்லாம் நம்ம ஆண்டவர்கிட்ட இல்லை என்பதை திட்டமாய் தெரிந்து கொள்ளணும். நீங்களும் ஒரு டூப்ளிகேட்டாக இருக்கக்கூடாது. ரோல்டு கோல்டாக ஒரு மாதிரி இப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறதும் அப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறதும், ஒரு மாதிரி உருட்டுறது பரட்டுறது, இதெல்லாம் வாழ்க்கையை விட்டு ஒழிய வேண்டும் என்று சொல்லுகிறேன். யூ மஸ்ட் பி ஜெனுவின். உள்ளேயும் ஒன்று வெளியும் ஒன்று. சொன்னால் சொன்னது, மாற மாட்டோம். ஏன் நாம் ஒரு விசுவாசி. எல்லாரும் கரங்களை தட்டி கற்று சோதரிப்போம். அவனை நம்பலாம். பொய் சொல்ல தேவன் மனிதன் அல்ல. இவன் தேவனுடைய குமாரன். தேவனுடைய குமாரத்தை சொன்னால் சொன்னது தான். அது நஷ்டம் வந்தாலும் அதை பற்றி பரவாயில்ல. இயேசுவை ஆண்டவராக வைத்திருக்க மனுஷனுடைய லட்சணம் எது என்பதை திட்டமாக நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். ஏன்னா அந்த நாக்கு, அருமையானவர்களே, எப்படியும் பேசலாம், அதற்கு உரிமை இருக்கிறது என்று அநேகர் நினைக்கிறார்கள். எப்படியும் பேச முடியாது, இப்படித்தான் பேச வேண்டும். அப்படி பேசினவர்கள் தான் இன்றைக்கு வாழ்ந்திருக்கிறார்கள். மற்றவர்கள் வீழ்ந்து போனார்கள். உள்ள ஆண்டவர்கள் இருக்கார். ஆனால் கவனிங்க, வாழ்வு வேணும்னு சொன்னால் நாவு கட்டுப்பாட்டுக்குள்ளே வர வேண்டியது அவசியமாக இருக்கிறது. எல்லாம் கரெக்டாக இருக்குது. மாத்திரமல்ல, இந்த புஸ்தகத்திலிருந்து ஜீவ வாக்கியங்களே அருமையான பொறுக்கி எடுத்து ராத்திரி பகலாக அருமையான பேசணும். நமக்கு நாமே பேச வேண்டும். கவனிங்கள், பெண்கள் விசேஷமாக அடுப்பு மூட்டிகிட்டு இருக்கும்போது, மாவு அரைச்சிட்டு இருக்கும்போது இந்த வசன வாயில் இருக்க வேணும். இவ்வளோ வாழ்க்கை முறை மாற வேண்டியது மிக 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 அவசியமாக இருக்கிறது. ஆகவே ஆதாம் எதையும் கேட்கவில்லை, கர்த்தரிடத்தில் எதையும் கேட்கவில்லை. எல்லாம் அங்கே ஏற்கனவே இருந்துச்சு. மனைவியை கூட கேட்கல. நான் தனியாக இருக்கேன், எங்கள் போர் அடிக்குது, கொஞ்சம் கூட ஒரு ஆள் இருந்தால் எல்லாருக்கும் கன்சிடர் பண்ணுங்கன்னு சொல்லி கற்றுட்ட மெதுவாக வந்து அவன் சொல்லலை, அவரே கன்சிடர் பண்ணார். அவர் சொன்னார், மனிதன் தனிமையாக இருப்பது நல்லது அல்ல. எது நல்லது எது நல்லது அல்ல என்கிறதெல்லாம் அவருக்கு தெரியும். அவர் பெரிய மகா பெரிய ஞானி. அவருக்கு ஆலோசனையே சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஆகவே எப்போதும் ஆல்வேஸ் பி ரெடி டு சேஞ்ச். எப்போதும் உங்களை கரெக்ட் பண்ணுவதிலே இருங்க. ராத்திரி பூராவும் பகல் பூராவும் அப்படித்தான் நான் இருக்கேன், அப்படித்தான் எல்லாரும் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. நான் கர்த்தர், நான் மாறாதவர், எனக்கு மாற்றம் தேவையில்லை. ஆகவே எனக்கு ஆலோசனை சொல்லாத, என்கிட்ட ஜெபம் சொல்லி என்கிட்ட ஆலோசனையே சொல்லாத. நீ மாறிட்டே வா. எங்கே மாற வேண்டுமோ அங்கே மாறும் பொழுது நீ மாற வேண்டும் என்று நினைக்கிற காரியங்கள் ஆட்டோமேட்டிக்காக மாறிவிடும். தேவ தூதன் அதை செய்து விடுவான்.
கோடி கோடி தேவதூதர்கள் உனக்கு உதவி செய்யறதுக்காக கர்த்தர் வச்சிருக்காரு. ஏகப்பட்ட அசிஸ்டன்ஸ் உனக்கு இருக்குது. ஆகவே ஏவாள மாதிரி ஒரு பேக்கா இருக்காம வார்த்தை இருக பற்றி கொள்ளுந்த காலை வேளையிலே கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்கள், இந்த பொண்ணு நல்லதுன்னு போட்டிருக்கு, விளைந்ததுன்னு போட்டிருக்கு. அதே பூமி ஆதியாகமம் 3 18 வசனத்தில் இங்கே அது சாப்பிட்டதுக்கு அப்புறம் அதனுடைய பலாபலனை பார்க்கிறோம். 17 வசனத்தின் கடைசி பகுதி, பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். சில கேட்காங்க கர்த்தர் ஏன் அவர் தானே சபிச்சார், ஏன் சபிச்சார்? கவனி, நல்ல கண்ணை திறந்து எப்போதும் கர்த்தர் நல்லவருங்கிற படத்தை வச்சுக்கிட்டு ஒரு முடிவுக்கு வா. ஒரு கொஸ்டின் வரும்போது என்கிட்ட எனக்கு தெரியல, அவர் நல்லவர் தான், இதுதான் சரியான ஒரு இடம் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே கர்த்தர் இங்கே மாறவில்லை. அவர் சொன்னார், உன் நிமித்தம், நீ போட்ட மிஸ்டேக்கு நிமித்தம், நான் சொன்ன வார்த்தை கீழ்ப்படியாதபடி உன் மனைவியினுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து என்னை ஆண்டவர் இல்லை என்று நீ நிராகரித்த குற்றத்தை நிமித்தம் பூமி அழுது கொண்டிருக்கிறது. பொன் விளைந்த பூமி இப்பொழுது விளைய மறுக்கிறது. அதுக்கு பதிலாக முள்ளையும் குறுக்கையும் ஏராளம் பிறப்பிக்கிறது ஆட்டோமேட்டிக்காக. ஏனென்றால் அருமையானவர்களே, படைக்கப்பட்ட சிருஷ்டிகளுக்கெல்லாம் அவர் ஆண்டவர் என்று அருமையான அங்கீகரிப்பு உண்டு என்பதை இந்த காலையில் திட்டமாய் அறிந்து கொள். மரத்துக்கு தெரியும் யார் ஆண்டவர்னு கேட்டால் இயேசு ஆண்டவர்னு சொல்லும். ஆனால் மரமண்ட மனுஷன் அவன் இன்னைக்கு சொல்லுகிறான் தேவன் இல்லை என்று மதிகட்டவன் தன் உள்ளத்தில் என்ன செய்கிறான், சொல்லிக் கொடுக்கிறான். அருமையான கவனியுங்கள். ஆகவே தேவன் இல்லை என்று மனுஷன் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது இயற்கையெல்லாம் சொல்லுகிறது ஆண்டவர் ஆண்டவர். எல்லாரும் சத்தமாக சொல்லுவோம், ஆண்டவர் இயேசு, ஆண்டவர் இயேசு. இந்த காலை வேளையிலே வேண்டிய வாழ்க்கை ஆண்டவர் இயேசுவால பிடிக்கப்படட்டும். கர்த்தருடைய ஆட்கொள்வாராக. வாழ்க்கையின் எல்லா காரியங்களும் விசேஷமாக கர்த்தருடைய ஆவியான சொல்கிறார். தீர்மானம் எடுக்கும்போது, கல்யாணம் காட்சின்னு வரும்போது தேவன் என்ன சொல்கிறாரோ அப்படித்தான். அப்படி செய்ததுனால்தான் அருமையானவர்களே நாங்கள் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டோம். நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன். காரணம் அருமையானவர்களே, என்னுடைய விருப்பம் வேறு கோணத்தில் இப்படி போயிட்டு இருக்குது. ஆனால் கர்த்தருடைய விருப்பப்படி செய்ததுனால நான் இன்னைக்கு ஆண்டவரே கோடி ஸ்தோத்திரம், கோடி 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 ஸ்தோத்திரம். எனக்கு தெரியாது, உமக்கு எல்லாம் தெரியும். இந்த காலையிலே வாலிப பிள்ளைகளுக்கு தேவாவியானவர் உணர்த்துவாராக. ஆகவே நாம் விரும்புகிற அநேக காரியங்கள் மாயாக இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இன்றைக்கு பிரமாதமாக தெரியுது, நாளைக்கெல்லாம் பார்த்தா தலைகளை மாறி விடுகிறது. ஆக ஏமாந்து போயிடக்கூடாது, எல்லாம் தலைகளை மாறிடுச்சு. பொன் விளைந்த பூமியை பார்த்தா இப்போ முள் விளைஞ்சு எடுக்குது. எனக்கு ஒன்றும் செய்யலை, அதுக்கும் ஒன்றும் செய்யலை, இதுக்கும் ஒன்றும் செய்யலை. மனிதன் ஒன்றும் செய்யும்படி உருவாக்கப்படவில்லை, எல்லாவற்றையும் செய்யும்படி ஆண்டவர் இருக்கிறார். அவருடைய பேர் இயேசு. இதுதான் வேதம் என்பதை திட்டமாக நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். அதனால்தான் அவர் மத்தேயு 6 சொல்லும்பொழுது, கவலைப்படுகிறனாலே உங்கள் எவன் ஒருவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான், ஒரு அங்குலம் கூடி போச்சுன்னு எனக்கு காமி ப்ரூவ் பண்ணலாம், சயின்டிஃபிக்கலாக குறைஞ்சு போகும். ஏன்னா ஆண்டவர் என்றால் அருமையாக அர்த்தம் என்னன்னு கேட்டால் எல்லாத்தையும் ஓவரால் எல்லாத்தையும் கண்காணிக்கிறவர், கவனிக்கிறவர், பராமரிக்கிறவர். ஆதாம் எனக்கு கால் சட்டை இல்லை, சட்டை இல்லைன்னு சொல்லி அவர்கிட்ட போய் கேட்கல. அருமையான கவனிங்க, எல்லாமே பார்க்குறவர்னு அர்த்தம். அந்த ரீதியிலே அருமையானே கர்த்தர் புதிய ஏற்பாடு முழுவதும் நிருபங்கள் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் பார்த்தீங்கன்னா முழுசும் அதுதான். நீ கவலைப்படாத, நான் இருக்கேன். சீஷரில் அனுப்புகிறத பார்த்தா எனக்கு ஒரு பக்கம் வருத்தமாக இருக்குது, அடுத்த பக்கம் அவர் ஆண்டவர், அவர் ஆண்டவர். 2 அங்கேயும் எடுத்துகிட்டு போகான்னு சொல்கிறாரு. 2 அங்கேயும் எடுத்துகிட்டு போகிறேன்னா அப்போ ஒன்று அழுக்காக போச்சுன்னா அதை துவைக்கும் போது என்ன செய்கிறது யோசிச்சு பாருங்கள். 2 அங்கேயே எடுத்துகிட்டு போகாத, திருப்பி 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 போட்டிருக்கு. அது எதுக்குன்னு கேட்டால், அந்த ஒரு அங்கேயும் நான் தான், உயிரும் நான் தான்,
நீ உயிரோடு இருக்குதே என்னையால் தான் நினைச்சத இருக்க. அவர்களுக்குள்ளே அப்படிப்பட்ட ஒரு பாடத்தை உள்ள இருத்தும்படி 3.5 வருஷம் அருமையானே அவங்கள அப்படிப்பட்ட பாதையிலே கர்த்தர் நடத்தினார் என்பதை நான் கண்டுபிடிக்கிறேன். ஆகவே நான் ஆண்டவர் இருக்கிறேன், நான் தான் அவனுடைய ஆடை, நான் தான் அவனுடைய ஆகாரம். நீ சாப்பிடாட்டாலும் பரவாயில்ல, செத்து போக மாட்டேன். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாழ்ந்து புறப்படுற ஒவ்வொரு வார்த்தையினால் என்ன செய்வான்? பிழைப்பான். உள்ளே வர வேண்டி இருக்கிறது அருமையான மக்களே. என்ன செய்வோம் ஏது செய்வோம் மண்டே போட்டு உடைக்கிறது இல்லை, ஓம் மண்டே உடைக்கிறது இல்லை. உனக்காக அவர் அருமையான விசாரிக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது.